பேசப்படாத விடயம் என்று சொல்றதை விட மக்கள் பேச விரும்பாத விடயம் என்று சொல்லலாம். 7,000 kilometers, its actual mileage was 455,000. இது ஒரு பிசினஸ். இதுல ரெண்டு பக்கமே லாபம் இருக்கு. ஆனா இதனால பாதிக்கப்படுறது சாதாரண பொதுமக்கள் தான். 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல ஓடின இந்த காரை வெறும் 26,000 கிலோமீட்டராக குறைத்து $46,000 டீலர் மூலமாக இந்த காரை வாங்கியிருக்கிறாங்க. 2025 ஆண்டு மட்டும் பிடிப்பட்ட கார்களின் எண்ணிக்கை. Found last year in Canada, it flagged more than 20,000 vehicles with rolled back odometers. அது மட்டுமல்ல 2000க்கு மேற்பட்ட டீலர்ஷிப்ல வேலை செய்யற சேல்ஸ்மனும் பிடிபட்டுள்ளனர். Dealers, salespersons, and curbsiders were charged last year. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவை சேவமா வேண்டாமா அப்படி ஒரு கேள்வி இருந்தது. ஏனென்று சொன்னால் இது ஒரு கம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இந்த ஸ்டோரியை கேட்ட பிறகு இந்த வீடியோவை செய்கிறதாக முடிவு பண்ணி ஆச்சு. அதுக்கு முதல்ல எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். இவர் ஒரு டீலர்ஷிப் மூலமாக 2 வருடத்துக்கு முதல்ல ஒரு ட்ரக்கை பர்ச்சேஸ் பண்ணி உள்ளார். அதாவது 2019 ஆண்டு F-150 ட்ரக்கை இவர் பர்ச்சேஸ் பண்ணி உள்ளார். பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது இவருடைய இந்த வெஹிக்கிளுடைய கார்ஃபேக்ஸ், மைலேஜ் எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லா டாக்குமெண்ட்டுமே கிளியராக தான் இருந்தது. Gabriel Graziano of Woodbridge purchased a 2019 Ford F-150 2 years ago. At the time, he checked the Carfax report and it showed no issues with the mileage. ஆனால் 2 வருடத்துக்கு பிறகு இந்த காரை இன்னும் ஒரு டீலர்ஷிப்ல ட்ரேட் பண்ணி இன்னும் ஒரு காரை வாங்க ட்ரை பண்ணும் பொழுதுதான் இவருக்கு பிரச்சனையே ஆரம்பமானது. இவருடைய தற்போதைய இந்த ட்ரக்குடைய கிலோமீட்டர் மைலேஜ் வந்து 1,53,000 கிலோமீட்டர். ஆனால் அந்த டீலர்ஷிப் கிளைம் பண்ணுறாங்க இந்த கார் ஆல்மோஸ்ட் 200,000 கிலோமீட்டருக்கு கிட்ட ஓடி இருக்குண்டு. அப்படி பார்த்தா 44,000 கிலோமீட்டரை யாரோ விளையாடி இருக்கிறாங்க. இவர் முதல்ல வாங்கின டீலர்ஷிப்பில் வந்து யாரோ 44,000 கிலோமீட்டரை குறைச்சி அதிக விலைக்கு இந்த காரை இவருக்கு வித்திருக்கிறாங்க. ஆனால் கார்ஃபேக்ஸோட ரிப்போர்ட்டின் படி இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த காரை வந்து கிலோமீட்டரை குறைச்சி தான் இவருக்கு 2 வருடத்துக்கு முதல்லே வித்திருக்கிறாங்க என்று. But he just went to trade in the truck to buy another vehicle, and now the Carfax report states potential odometer rollback. Obviously, it's going to affect my resale value and my trade-in value, which it did. ஒரு டீலர்ஷிப்ல வந்து சேல்ஸ் பர்சன் ரெஸ்பான்சிபிள் வந்து சேல்ஸ் தான். மற்றது கஸ்டமர்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்றாங்க. ஒரு கஸ்டமர் ஒரு கார் வருது ட்ரேட் பண்ணுறாங்க, இன்னும் ஒரு காரை விற்கிறாங்க. இதில் வந்து கார்ஃபேக்ஸ் ரிப்போர்ட், மெயின்டெனன்ஸ் மற்றது ஓனர்ஷிப் எல்லாம் டாக்குமெண்ட் வந்தால் அதை கலெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது காரோட சேஃப்டியை பார்க்குறாங்க, காரோட பாடியை பார்க்குறாங்க. ஆனால் இதில் மைலேஜ் கிலோமீட்டரை சுற்றி இருக்கிறாங்கன்னு அவ்வளோ டீப்பாக போக மாட்டாங்க. எல்லா கஸ்டமர்ஸையுமே ட்ரஸ்ட் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ் நடக்குது. ஒரு சில டீலர்ஷிப்பில் வந்து உடனே போய் உங்களால் புது கார் வாங்க முடியாது. நீங்கள் வெயிட் பண்ணி ஓட பண்ணி 6லேருந்து 1 வருடம் வெயிட் பண்ணி தான் கார்களை வாங்கலாம். ஆனால் ப்ரீ ஓன் லீஸ் பண்ணி வந்து போன கார்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரியான கார்கள், அதிகமான கார்கள் வந்து ஊபர் ஓடின கார்களாக தான் இருக்கும். அவங்க தான் லீஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு வருடமும் அப்கிரேட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஒரே சிங்கிள் டவுன் பேமெண்ட்டை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் அப்கிரேட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. லீஸ் பண்ணின கார் வந்து ஒரு வருடத்துக்கு நீங்கள் 24,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட முடியாது. சாதாரணமாக நீங்கள் வேலைக்கு போய் வந்தாலே கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டருக்கு கிட்ட இது முடியும். ஆனால் ஒரு ஃபுல் டைமாக ஒருவர் ஊபர் ஓடுவாராக இருந்தால் அப்படியான ஒரு காரை தான் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடின ஒரு காரை 26,000 கிலோமீட்டராக குறைச்சி இன்னும் ஒரு காரை லீஸ் பண்ணி வெளியில் எடுத்துக்கொண்டு போகிறார். ஆனால் போகும் பொழுது சொல்கிறார், இந்த காரில் ஏர் கண்டிஷன் வேலை செய்தில்லை, செக் பண்ணுங்கன்னு சொல்லி டீலர் செக் பண்ணும் பொழுது சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், நீங்கள் புது வீட்டில் எலி இருக்காண்டு. ஏன்னு கேட்டால் எலி வந்து வயரை கடிச்சிருக்குண்டு. எலி வயரை கடித்ததுக்கும் கட்டரால் கட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் டீலருக்கே தெரியும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இவங்க வந்து அந்த கிலோமீட்டரை வந்து டெக்னாலஜியை வச்சு யூஸ் பண்ணி மாற்றும் பொழுது தெரியாமல் ஏர் கண்டிஷன் வேற வந்து கட் பண்ணி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அது இவருக்கு தெரியவில்லை. ஆனால் டீலருக்கு இது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருப்பாங்க.
அதே டீலர்ஷிப்புக்கு ஒரு கப்பல் வராங்க. 50லேருந்து 55 வயது தான் இருக்கும். பிராண்ட் நியூ காரை ஓட பண்ணி வாங்க வராங்க. காரை ஓட பண்ணால் 6 மாதம் 8 மாதம் 1 வருஷமும் எடுக்கும். இந்த சேல்ஸ் பர்சன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறார். 2 நாளைக்கு முதல்ல தான் இந்த கார் வந்தது. எஸ்யூவி கார் வெறும் 26,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அதாவது அந்த ஊபர் ஓடின காரை வந்து இந்த கப்பலுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறார். இது நல்ல கார், 1 இயர் ஓல்ட். நீங்கள் செக் பண்ணி ட்ரைவ் பண்ணி பாருங்க, டெஸ்ட் ட்ரைவ், சேஃப்டி செக் எல்லாம் செய்து தான் இருக்குன்னு சொல்லி. புது கார் 50,000, இது 26,000 கிலோமீட்டர் ஓடினதால் உங்களுக்கு $46,000 தரமுன்னு சொல்லி 3 லட்சம் ஓடின காரை இந்த கப்பலுக்கு, அதாவது அந்த சேல்ஸ் பர்சனுக்கு தெரியாமலே இந்த கப்பலுக்கு $43,000 இந்த காரை விற்கிறார். இந்த கப்பலும் ஆசையாக இந்த காரை வாங்கி கொண்டு வெளியில் போகிறாங்க. இந்த கப்பல் ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துக்கு பிறகு இவங்க கனேடியன் டயரில் போய் ஆயில் சேஞ்ச் பண்ண போயிருக்கிறாங்க. இதுக்கு முதல்ல வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி சின்ன மெக்கானிக்கிட்ட தான் ஆயில் சேஞ்ச் பண்ணி கொண்டு இருந்தாங்க. இந்த முறை வந்து சரி கனேடியன் டயருக்கு போன டைமில் வந்து அங்கே அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி அங்கே ஆயில் சேஞ்ச் பண்ணுன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து மேனேஜர் இவங்களை கூப்பிட்றாங்க. இந்த காரை நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்கிறோன்னு சொன்னால் இதை மாற்றணும், பிரேக்கை மாற்றணும், அப்படி மாற்றணும், சத்தம் கேட்குதுன்னு சொல்லி நிறைய குறைபாடுகளை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த கார் வந்து 41,000 கிலோமீட்டர் இல்லை, 3,14,000 கிலோமீட்டர்லேயே ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதுவும் கனேடியன் டயர்லேருந்து அந்த மேனேஜர் குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த ஊபர் டிரைவர் கடைசியாக இந்த காரை கொண்டு போய் டீலர்ஷிப்பில் ரிட்டர்ன் பண்ண முதல்ல கனேடியன் டயரில் போய் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்துல வந்து அவங்க இவற்றுடைய வின் நம்பரை ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்கேன் பண்ணதால் இவங்க இன்னும் ஒரு கனேடியன் டயருக்கு போகும் பொழுது அங்கே அந்த சிஸ்டத்தில் காட்டியிருக்கு இந்த கார் வந்து 3 லட்சத்துக்கு மேலே ஓடின கார் இப்போ எப்படி 41,000 கிலோமீட்டர் இருந்து காட்டுதுண்டு. நார்மலாக இந்த மாதிரி களவு செய்கிறவங்க வந்து டீலர்ஷிப் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் கொடுத்தாலுமே இவங்க போகவே மாட்டாங்க. மற்றது ஃப்ரென்ச்சைஸ் கம்பெனிஸுக்குமே போக மாட்டாங்க. வெஹிக்கிளை ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் அப்கிரேட் பண்ணிடுவாங்க என்று. அதனால் இவங்க என்ன செய்வாங்க, ஓடின கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மெக்கானிக்கிட்ட போய் வந்து ஆயிலை சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த லீஸ் காரை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி இன்னொரு காரை எடுக்கும் பொழுது இவ்வளோ கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தரம் ஆயில் சேஞ்ச் பண்ணி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ரிசீட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த ரிசீட்ஸை வந்து ஒரு சில மெக்கானிக்கில் வந்து நீங்கள் காசு கொடுத்து இவங்க அந்த ரிசீட்ஸை வாங்கி தான் இந்த காருகளை கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணி இன்னும் ஒரு காரை லீஸில் எடுக்கிறாங்க. இவங்க கனேடியன் டயருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ண போயிருக்காட்டி இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்காது. 26,000 கிலோமீட்டர் ஓடின காருக்கும் 3,14,000 கிலோமீட்டர் ஓடின காருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பார்ட்ஸாக கொஞ்ச நாளில் கலண்டு விழும், லூஸ் ஆகும். கடைசியாக இந்த கப்பல் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் நேராக டீலர்கிட்ட போய் முறையிட்டிருக்கிறாங்க. டீலர் இவங்களுக்கு இன்னும் ஒரு காரை ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியை பாருங்கள். இவர் வந்து ஒரு ட்ரக்கை வாங்கியிருக்கிறார் 1,84,000 கிலோமீட்டரில். ஆனால் உண்மையிலே இந்த ட்ரக் 3,20,000 கிலோமீட்டர் ஓடின ட்ரக்கை வந்து ரோல் பேக் பண்ணி அதிக விலையில் இவருக்கு விற்றுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதை வாங்கினதால் இவருக்கு மெயின்டைன் பண்ணணும், இன்னும் செலவு அதிகம். Dennis Estevez, who purchased a truck with 184,000 kilometers, but the odometer had been rolled back from 320,000. Clearly it was rolled back. And it needed a lot of work. இந்த கார் 1,87,000 கிலோமீட்டர் சொல்லி வித்திருக்கிறாங்க. உண்மையிலே வந்து 4,55,000 கிலோமீட்டர் ஓடின கார். Trisco Jardim bought a truck with 187,000 kilometers. Its actual mileage was 455,000. கனேடியன் கார்ஃபேக்ஸ் ரிப்போர்ட்டின் படி 2025ஆம் ஆண்டு மட்டும் 20,000க்கு மேற்பட்ட கார்களில் ரோல் பேக், அதாவது மைலேஜை மாற்றி விற்று பிடிபட்டிருக்கிறாங்க. அதை விட இன்னும் பிடிபடாத கார்கள் நிறையவே வெளியில் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. Found last year in Canada, it flagged more than 20,000 vehicles with rolled back odometers. They suspect the actual number that's been tampered with is much higher. With new technology, it's easy to do. இந்த மாதிரி யூனிட்டுகளை வந்து நீங்கள் amazon.ca போய் வாங்கலாம். இல்லாட்டி இதுக்கிட்டு ஒரு சில பேர் இருக்கிறாங்க, $200-300 சார்ஜ் பண்ணுறாங்க. வெறும் 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு எல்லாத்தையுமே ரோல் பேக் பண்ணி மாற்றி கொடுக்குறாங்க.
ரிப்போர்ட்டின் படி போன வருடம் மட்டும் 2332 டீலர்ஷிப் சேல்ஸ் பர்சன் கர்ப் சைட் சேல்ஸ் பர்சன் எல்லாருமே சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சார்ஜ் பண்ணினாலுமே எந்தவித எவிடன்ஸுமே இல்லை யாரு இதை செய்கிறாங்கன்ட்டு. Industry Council OMVIC says its latest report shows more than 2,300 dealers, salespersons, and curbsiders were charged last year, resulting in $1.9 million in fines. About 1,500 cases involved curbsiders, and many of those involved odometer fraud. They are going to try to make that vehicle look better than it is, and they're going to want to sell it for more. இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் டீலர்கிட்ட போய் ஒரு நல்ல காரை நீங்கள் வாங்க போகிறீங்கன்றாலுமே அவங்கள்ட்டையுமே கார்ஃபேக்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஒரிஜினலாக கார்ஃபேக்ஸை சிஸ்டத்தில் ஆட் பண்ணி ரெக்கார்ட்ஸை கீப் அப் பண்ணுறாங்க ஃபேக்காக. இப்போ கண்டுபிடிக்காத மாதிரி சிஸ்டத்துக்குள்ளே போய் இவங்க விளையாடுறாங்க. இன்னும் ஒன்று வந்து சொன்னால் இந்த ப்ரைவேட்டில் விற்கிற கார்களை பாருங்க, இந்த ப்ரைஸை மாரி கிலோமீட்டரை 79,000 கிலோமீட்டர்ஸ் இல்லாட்டி 31,000 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஓட் நம்பரில் தான் அந்த கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு சாடியான ஒரு கிலோமீட்டர் சேஞ்சஸ் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு 70 ஓடின கார் 39க்கு வரும். இதே ஒரிஜினலாக கார்ஃபேக்ஸ் அந்த காருக்கு இருக்குமா இருந்தால் மட்டும் அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, ஏன்டா கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு. மற்றபடி எல்லா இடங்கள்லையுமே சாதாரணமாக ப்ரைவேட்டில் கொஞ்சம் விளையாடத்தான் செய்கிறாங்க. இப்போ நார்மலாக நாங்கள் ஒரு மெக்கானிக்கிட்ட போகிறோம், ஒரு ப்ரைவேட் ஒரு கம்யூனிட்டி மெக்கானிக்கிட்ட போகிறோம். அங்கே போனோன்னே இவங்க நினைக்கிறது என்னென்னு சொன்னால் அவங்க ஸ்கேன் பண்ண மாட்டாங்கன்ட்டு. அவங்களும் சேஃப்டி ரீசனுக்காக ஸ்கேன் பண்ணி வச்சு தான் இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் இந்த கார் உண்மையிலே களவெடுத்த காரா இவங்களோட காரா புதுசாக ஒரு கார் வந்தால் அவங்களுக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆயிலை சேஞ்ச் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இவங்க நினைக்கிறது அங்கே ரெக்கார்ட் இருக்காதுன்ட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி ஒரு ரெக்கார்டை வச்சுருப்பாங்க, எந்த கார் போகுது எந்த கார் வருதுண்டு. ஏன்னு சொன்னால் இதுக்கு முதல்ல ஒரு கராஜ் ப்ரைவேட் கராஜ்லேயே நேராக போலீஸ் போய் ட்ரேஸ் பண்ணி ஒரு காரை கேட்ச் பண்ணி இருக்கிறாங்க. 15 வருஷமாக இவர் அந்த கராஜுக்கு ஒரு கஸ்டமர் மாதிரி போய் கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒரு கார் வருது. கேட்டால் இப்படி சொந்த காரை யார்ட்டையோ காருன்னு சொல்கிறார். அது களவெடுத்த ஒரு கார். அந்த காருக்கு தான் இவர் ஆயில் சேஞ்ச் பண்ண அங்கே ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு சின்ன சின்ன மெக்கானிக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆயில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு காரை வின் நம்பரை ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய சேஃப்டி ரீசனுக்காக. இப்போ ஒரு சிலருக்கு இந்த வீடியோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஒரு சிலருக்கு புரிஞ்சு கொள்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 10-15 வருஷம் தெரிஞ்ச ஒரு சேல்ஸ் பர்சன் மூலமாக நீங்கள் காரை வாங்குறீங்க. ஒரு சில நேரங்களில் அவருக்கே தெரியாது வந்த கார் போன கார் கிலோமீட்டர் சுற்றின காரா இல்லையா என்று திங்க் பண்ணி பாருங்கள். ஒன்டாரியோவில் இப்போ எல்லா இடங்கள்லையுமே பிராண்ட் நியூ கார் இதில் வச்சு தான் ஊபர் ஓடுறாங்க. எல்லா காருமே இப்படி டெய்லி ஊபர் ஓடுவாங்களா இருந்தால் கிலோமீட்டர், அதாவது ஒரு வருஷத்துலேயே 300,000 400,000 கிலோமீட்டர் அங்கே போன பிறகு இந்த ஊபர் ஓடின கார்கள் மேக்ஸிமம் 2-3 இயர்ஸ்லேயே டம்ப் பண்ணிடுவாங்க. என்று சொன்னால் பார்ட்ஸாக போயிடும். இப்போ வார கார்கள் என்ன தான் நீங்கள் பாடி நல்லா இருந்தாலுமே ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு ஆயில் பேர்ன் இந்த நிறைய பிரச்சனைகள் இந்த காரில் வரும். அதனால் இப்போ நீங்கள் ஒரு காரை வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த காரை வச்சிருக்க போகிறீங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூவாக ஒரு 5-10,000 கூட கொடுத்தாலும் நீங்கள் வாங்குங்க. இந்த மாதிரி லீஸுக்கு போன கார்கள் கேரண்டி இல்லை, எல்லா காரையும் சொல்ல முடியாது. அதிகமான கார்கள் இன்றைக்கி ஊபர் ஓடுறதுக்காகவே லீஸ் பண்ணுறாங்க. லீஸ் பண்ணிவிட்டு கிலோமீட்டர் கூடினா பிறகு அதை குறைச்சி அதை ட்ரேட் பண்ணி இன்னும் ஒரு காரை அப்கிரேட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் புது புது காரை ஒரு சிலர் எடுத்து ஊபர் ஓடிக்கொண்டே இருப்பாங்க. திங்க் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு காருமே 200,000 300,000 கிலோமீட்டர் ஓடின காரை நீங்கள் அதிக விலை கொடுத்து அந்த காருகளை வாங்குறீங்க. எல்லா நேரத்துலையுமே எல்லாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சிலர் இந்த மாதிரி கெனடியன் டயர் மிடாஸ்ன்னு போய் ஒரு சில சின்ன இடங்களில் போய் தெரியாமல் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதால தான் இந்த ஒரு சில கார்களை ஈஸியாக பிடிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால் உங்களில் பலர் யூஸ் கார் வாங்கியிருப்பீங்க. இந்த மைலேஜ் சரியானதா அல்லது பிழையானதா எப்படி கண்டுபிடிப்பீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.